ஆய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு என்ன எடுத்ததுமே பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நம்ம ஓனர் இருக்காங்களா, அந்த சேனலோட ஓனரு, அவங்க தனியாக சேனல் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த சேனலை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்களே, அதை போய் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க செல்லக்குட்டீஸே. அவங்களும் நல்லா சூப்பராக கண்டென்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து ரசிக்கணும் சரியா? மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? ஆமாம், அந்த சேனலு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் என்ன, அதில் போய் செக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாவத்தை ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விடுங்கய்யா. அவங்க சேனல் நேமு ஹாப்பி கப்பல்ஸு. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்து ரசித்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஐயோ, இந்நேரத்தில் பாத்ரூம் வருது. அண்ணாவை எழுப்பித்தான் போகணும். மணி 2 ஆச்சு. பேய் வாக்கிங் போகிற நேரமாச்சு இது. இந்நேரத்தில் போய் நடந்தா நமக்கு ரொம்ப சிரமம். வேணாம், அண்ணனை எழுப்பிட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம். கருவாயா அண்ணா, கருவாங்க அண்ணா, எங்கே அண்ணா? இல்லை குட்டி கருவாயா, என்னை நைட்டாவது நிம்மதியாக தூங்க உள்ள எதுக்குள்ள போய் எழுப்பிட்டு இருக்கிற? அலாரம் மாதிரி உட்காந்து கருவாயின்னு கூட்டிகிட்டு இருக்க. என்னலாச்சே? கருவாய் அண்ணா, நைட்டு வெண்பொங்கல் தின்னது வயிற்று கலக்கு அண்ணா. கக்கா போகணும், வா என் கூட பாத்ரூம் போயிட்டு வரலாம். சீக்கிரம் வாண்ணா, இங்கேயே போய் வச்சிருவேண்ணா. ஐயா சேச்சே, நைட் நேரத்தில் எதுக்கெல்லாம் பொங்கலை தின்னுட்டு இருக்கிற? உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு தான் செரிமானாக முடியும் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை தின்ன? உன்னைய பாத்ரூமுக்கும் இதுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கேன், நான் ஓஞ்சி போயிடுவேன். ஒழுங்கா நடலை, இங்கே இது போய் தொலைஞ்சிடாத. அதை கிளவி எடுத்து சமட்டி போடும் பார்த்துக்கப்போ. இல்லை குட்டி கருவாயா, சீக்கிரம் போயிட்டு வாழ. எனக்கு தனியாக வெளியே நிற்க பயமாக கிடக்குதே. நீயாச்சும் உள்ள பத்திரமா உட்காந்துருக்குற, எனக்கு பயமா இருக்குல்ல. கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா. ஆகா, இதை கருவாயம் பையனை இங்கே நின்று இருக்கிறேன். ஓகோ, பாத்ரூம் போதுக்கு வந்திருக்கீங்களா? இப்போ பாரு, அவனை பயமாத்துறேன் பாரு. இத்தனை நாள் என்னை அலற வச்சுட்டு போய் இன்னைக்கு உனக்கு எப்படி பயமாத்துறேன் மட்டும் பாரு. உதலமா ஏன் கருவாயம்மா, கக்கூஸ் போறதுக்காக வந்தியா? உனக்கு என்ன தைரியம் தான் என் பாத்திரக்கு வருவேன்? ஐயோ பேய், ஐயோ எனக்கு குட்டி கருவாயா, பேய் வெளியே பேசுதுல, சீக்கிரம் வாழ ஓடி போயிடலாம். ஐயோ எனக்கு பயமா இருக்குதுல குட்டி கருவாயா. என்ன நீயே இப்படி வேற குரல்ல பேசிட்டு பயமாத்திக்கிட்டு இருக்காதண்ணா. எனக்கு வந்ததும் உள்ள போயிடுமாத்துக்க. ஒழுங்கா எனக்கு அக்கா போக விடுண்ணா. பேச்சாட்ட அமைதியா நில்லு, பயமாத்தாமா. அப்புறம் பயத்துல நான் வரவே வராது எனக்கு. பேசாட்ட நில்லுண்ணா, வேற குரல்ல பேசாத. நைட் எனக்கு என்ன பைத்தியமால பிடிச்சிருக்குது, வேற குரல்ல பேசி உன்னை பயமாத்துறதுக்கு. உண்மையிலே யாரும் பேச்சுனாங்களோ, சீக்கிரம் வா. ஏய், நான் தாண்டா இப்ப கூட பேசுறேன். என்னோட கக்கூஸ்ல எதுக்குடா வந்து பாத்ரூம் போறீங்க? நான் கட்டி வச்ச கக்கூஸ், வெளியே போங்கடா. ஐயோ கேரஸ்கல்களா, சொன்னா கேட்க மாட்டீங்க. இதோ வரேன், வந்துட்டேன். ஏல குட்டி கருவாயா, நீ எப்படியாச்சும் வீடு வந்து சேரல, எனக்கு பயமா இருக்குது, நான் போயிடுறேன்ல. குட்டி கருவாயா, அவன் பயந்துட்டு ஓடிட்டா, நீ இன்னும் கக்கூஸ்லயே உட்கார்ந்துருக்கியா? சரி குட்டி கருவாயா மாமா, நீ கக்கூஸ் போயிட்டு வா, நான் காத்திருக்கிறேன். என்ன? ஐயோ வேணாம், எனக்காக காத்திருக்க வேணாம். நீ உன் வீடு பக்கம் பார்த்து போ. கருவா என்ன போய் சொல்லாத. என்ன நீ தானே? நீ இல்லையா? ஐயோ எனக்கு பயமா இருக்குதே. அட யாரே காணா, கருவா என்ன உண்மையிலே வீட்டுக்கு ஓடி போயிட்டான். அட பாவி பையில நீ விட்டுட்டு போயிட்டானே. ஒருவேளை உண்மையிலே யாரை பேசியிருப்பாங்களோ? உண்மையில தான் பேசியிருக்கிறேன். என் கக்கூஸ்குள்ள யார் வரக்கூடாது. இது நான் கட்டின கக்கூஸ், ஓடுகிறாவிலிய. இல்லை பேராண்டி, என்னென்னமோ டெஸ்ட்லாம் அவனுக்கு எடுத்து வச்சுருக்காங்கல்ல, உடம்பு சரியில்லாதப்ப அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எனக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. போய் வேற கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கல, நல்ல ரிசல்ட்டாக வரும் நான் வேண்டிக்கிறேன். என்ன கேள்வி, எனக்கு பயமாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக வரணும்னு வேண்டிக்க கேள்வி. வேறு ஏதாவது நான் என்ன பண்ணுவேன் நினச்சாலே பயமாக இருக்குது. இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாலே மன நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குது. சீக்கிரம் நல்லா வரணும் வேண்டிக்க. பேராண்டி அதெல்லாம் சாமி நம்மளாம் கை விடாது பார்த்துக்க. நீ பேசாட்டு போல, எல்லாம் நல்லபடியாலாம் சொல்லுவாங்க. நீ ஒன்றும் பயப்படாமல் போய். என்ன சரி, எல்லாம் பாசிட்டிவாக வரணும்னு வேண்டிக்கங்க. என்ன வருவாங்க அண்ணா, நீயும் பாசிட்டிவாக வரணும்னு வேண்டிக்க அண்ணா. எனக்கு பயமாக கிடக்குது, வா போவான். உங்க 2 பேத்தி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். குட்டி கருவாயா, நான் சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை சொல்லிதான் ஆகணும். உன்னோட உடம்புல மஞ்சக்காமல் இருக்குடா. அது ரொம்ப கஷ்டம்தான் பார்த்துக்க. இருந்தாலும் நான் சொல்லி தானே ஆகணும். இப்படி ஒரு மஞ்சக்காமலை நோயை வச்சுக்கிட்டு இத்தனை நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்காமையா இருந்த? நான் சொல்றதுக்கு இல்லை, நான் மெடிசன்ஸ்லாம் எழுதி தரேன், சரி வர போட்டுட்டு வா. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் பார்த்துக்க. ஐயோ என்ன சொல்ற, எனக்கு மஞ்சக்காமல் இருக்குதா? ஐயோ நான் என்ன செய்வேன்? கடவுளே, என்னை இப்படி கை விட்டுக்கிட்டியே, நான் என்ன செய்வேன்? டாக்டர் கொஞ்சம் நல்லா பாருங்க டாக்டர். எது வேற எது ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்டீங்களா பாருங்க டாக்டர். இல்லை, நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இவன் தானே குட்டி கருவாயா ரிப்போர்ட்டு சரியாக இருக்குதுப்பா. நான் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்க. மெடிசன் தரேன், அதை சரியாக போட சொல்லு, அவ்வளோதான்.
டாக்டர் டாக்டர் அது இறந்து போனவரோட ரிப்போர்ட் டாக்டர். நீங்க அதை எடுத்து சொல்லிட்டீங்க. இங்க இருக்கு பாருங்க குட்டி கருவாயோட ரிப்போர்ட். அவன் உடம்புல எல்லாமே நார்மல் தான் டாக்டர் போட்டிருக்கு. அது முந்தா நாள் இறந்து போனவரோட ரிப்போர்ட். அது வேணாம் டாக்டர், தூக்கி போட்டுருங்க. ஐயா அக்கா, நல்ல செய்தி சொல்லியிருக்க. கொஞ்ச நேரத்துல எனக்கு பயந்தே வந்துச்சு பாத்துக்க. என் குட்டி கருவா எனக்கு மஞ்சக்காமலையா நினைச்சு பயந்தே போயிட்டு பாத்துக்க. ஏன்னா செலவழிக்கு காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்களே ஒரு ரூபா கஞ்சிக்கு அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றிக்கா. நான் கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன்ப்பா. கருவாயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உன் தம்பி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான். மன்னிச்சிருடா, நான் ரிப்போர்ட் பேரை பார்க்காம வாட்சி விட்டேன் பாத்துக்க. நான் கூட இவனுக்கு தான் அப்படியே நினைச்சு நானே பயந்து போயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. என்ன டாக்டர் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டோம் தெரியுமா? ரிப்போர்ட்டை கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க டாக்டர். கருவாயா நீ ஒன்றும் பயப்பட வேணாம், வா வீட்டுக்கு போலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் சொல்லிட்டாங்களா? அதான் சாமி நம்ம கை விடாதுன்னு சொன்னோம்ல, வா போவோம். கருவாயா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன்டா. அங்கிட்டு ஏதோ வாக்கிங் பிளேஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்களாம்ல, அங்க ஏதாவது ஒரு கடை போறதுக்கு ஐடியா குடுறா. நல்ல கடையா போகணும் பாத்துக்க. அண்ணே வாக்கிங் பிளேஸ்னா காலைல வெள்ளனே என்ன பண்றது தெரியுமா? பருத்தி பாலை எடுத்து போட்டு அங்கே போய் ஒரு கடையை போட்டு நின்று வச்சுக்கவே, பருத்திப்பால் வாங்கி குடிக்க வருவாங்க. அங்கிட்டு பூரா நல்லா குண்டு பயலுக்கெல்லாம் வாக்கிங் போவானுங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கி குடிக்க வருவானுங்க. அட இது கூட நல்ல ஐடியாவா இருக்குடா கருவாயா. ஆமா அங்க வாக்கிங் போறவங்களா பருத்திப்பால் குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சு அதை குடிப்பாங்க. நான் இப்பவே போய் போடுறேன். வாடா கருவாயா, கொஞ்சம் உதவி பண்ற வாடா. ஆகா கருவாயா, ரொம்ப நல்லா கடை வச்சிருக்க ஒரு உதவி பண்ணடா. நல்ல வேலையா போச்சு. இங்க வரவங்களாம் கண்டிப்பா நம்ம கடையில பருத்திப்பால் குடிக்காம நகரவே மாட்டாங்க. வாசனை தூக்க வைக்கிறேன் பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நேரம் உனக்கு கடை போடுறதுக்கு நான் தானே உதவி பண்ணேன். சொம்பு பருத்திப்பால் எனக்கு தான் பார்த்துக்க. சொம்பு எனக்கு குடினே. ரொம்ப தாகமா இருக்குது. காலையில எந்திரிச்சதுமே இதை குடிக்கணும்னு ஆசையா இருக்குது. எனக்கு ஒரு கிளாஸ் கொடுனே. கருவாயா போடா, கடை ஆரம்பிச்சதுமே முதல்ல ஏதாவது ஒரு ராசியான கைக்கு தான் கொடுக்கணும். உன் கையில கொடுத்தோம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் கடை பார்த்துக்க. அதனால கொஞ்சம் பொறு, யாராச்சும் ராசியான கை வரட்டும், அவங்களுக்கு கொடுத்துட்டு வேணா உனக்கு கொடுக்குறேன். என்ன ஐயோ, ராசியான கை வரும் பார்த்தா ஒண்ணுக்கு ஆகாத கை வருதே. இருடா இரு, உனக்கு தரேன். இன்னொரு ஆள் வரட்டும், என்ன அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்குறேன். நானும் ராசியான கை தான், எனக்கு முதல்ல கொடு அண்ணே. நான் குடிச்சிட்டோம்னா அன்னைக்கு உனக்கு நாளே நல்லா போகும் பார்த்துக்க. இந்த பருத்திப்பால்லாம் முடிஞ்சு இன்னொரு இது கொண்டு வந்தா கூட தீந்து போயிடும். அந்த அளவுக்கு நான் ராசியானவின்னு எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு கொண்டா முத. ஏலே அதெல்லாம் முடியாது. நீ ராசியான கையா எப்படிப்பட்ட கை எனக்கு தெரியாதக்கும். அதெல்லாம் வேணாம். யாராவது வரட்டும், நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் கொடுப்பேன் பாத்துக்க. இல்லை தடிப்பையில் என்னல பருத்திப்பால் கடை போட்டு போல, அது இந்த இடத்துல நல்லா போகும் பார்த்துக்க. எனக்கு ஒரு பருத்திப்பால் கிளாஸ்க்குள்ளே நல்லா குடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. வாமா நானே நினச்சேன் ஏதாவது ஒரு ராசியான கை வரும்னு நினச்சேன். நீயே வந்துட்ட. இலை 2 பேர் தள்ளுங்க, அந்த அம்மா பருத்திப்பாலை குடிச்சிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு தரேன். இல்லை இந்த 2 பேரையும் தாட்டி விடாதுக்கு அப்புறம் தான் குடிப்பேன் பார்த்துக்க. இங்கே பக்கத்துல இருந்தால் எனக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிடும். நீங்க 2 பேர் போயிட்டு அப்புறமேல் வாங்க, அப்புறமேல் உங்களுக்கு பருத்திப்பால் தரேன். ஏயா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு ராசியான கை மாதிரி தெரியல. இன்ன வரைக்கும் வேலை வாங்கினப்ப ராசியான கையா நான் உங்களுக்கு. திடீர் உன்னை வச்சுக்கிறேன். பாத்தியாடா இந்த ஆள் எவ்வளவு விவரமா இருக்கேன்னு. இந்த ஆளை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த பருத்திப்பாலை எப்படியாச்சும் குடிச்சு புடலாம். நீ கவலையப்படாது. என்ன எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கே, கூட வா. ஆமா நீ எப்படியாச்சும் இந்த பருத்திப்பாலை குடிச்சு புடணும். நம்ம மட்டும் ராசி இல்லாத கையின்னு அந்த கிளைய கூப்பிட்டு கொடுக்குறானே அந்த ஆளு. நம்ம சும்மாவே விடக்கூடாது. எல்லா பாலையும் நீ குடிச்சு தாஞ்சி எடுத்து விட்டு நகர்ற. சீரியா, இது சபதம் இல்ல, சத்தியம். எந்த பில்டிங் சார் வாட்ச்மேனா இருக்கிறீங்க? பருத்திப்பால் குடிக்கணும், டயர்டா இருக்காக்கும். வாங்க நம்ம பருத்திப்பாலை குடிச்சோம்னா எல்லா டயர்டும் போயிடும் பார்த்துக்க. நல்லா எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நம்ம பருத்திப்பாலை குடிங்க, எல்லா டயர்டும் போயிடும் பார்த்துக்க. ஏய் என்ன பார்த்தா உனக்கு என்ன வாட்ச்மேன் மாதிரி இருக்கா? நான் போலீஸரா. உன் கடையில பருத்திப்பால்ல கெட்ட தண்ணியெல்லாம் கலந்து கொண்டு வரேன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் செக் பண்ணலான்னு வந்தேன். என்ன உன் பருத்திப்பால் வாசனை வரல, சாக்கடை வாசனை வருதே. என்னது போலீஸா? என்ன சார், போலீஸ்க்கு இந்த மாதிரி தான் யூனிஃபார்ம் இருக்குமா? ஐயோ தெரியாம பேசிவிட்டேன் சார், மன்னிச்சுக்கோங்க. நம்ம கடையில எல்லாம் அப்படிலாம் போட மாட்டேன் சார். நல்ல சுத்தமான தண்ணியில வெந்நீர்ல போட்டு எடுத்துட்டு வரேன் பார்த்துக்கோங்க. நீங்க என்ன ஒரு கிளாஸ் குடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. உன் சாக்கடை தண்ணி பருத்திப்பாலை குடிச்சு வேற பார்க்கணுமா? சரி குடி, ஒரு டம்ளர் குடிப்பேன். நல்லா என்ன இப்பயே இது கடையை தூக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்க. ஐயாச்சே, இது பருத்திப்பாலை கருமா நல்லாவே இல்லை. என்ன நீ பருத்திப்பாலை போட்டு வச்சிருக்கிற? சுத்தமா நல்லாவே இல்லை. ஐயோ என்ன சார், நல்லன்னு ஒரு சொம்பு குடிச்சு விட்டீங்க. நல்லாதான் எப்படி நீங்க ஒரு சொம்பு குடிப்பீங்க? ஏய் இது மொட தண்ணியா இருக்குது, அதனால வெயிலுக்கு தாகமா இருக்கனால குடிச்சு விட்டேன் பாத்துக்க. நீ இந்த வண்டியை விட்டுட்டு போ. நான் கோர்ட்ல பாத்துக்க வந்து வண்டியெல்லாம். இதுக்கு மேல நீ கடை போடக்கூடாது. இந்த வண்டியை விட்டுட்டு போ. இதை அப்படியே விட்டுட்டு கிளம்பும் போதே, இல்லைன்னா அவனையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். போடா. ஐயோ என்ன அரெஸ்ட் பண்ணுவேங்கிறியா? போயிடுவோம்.
குட்டி கருவாயா வா வா பருத்தி பால்லாம் தயாரா இருக்குது. நம்ம தாண்டா ஃபுல்லா உட்காந்து சாப்பிட போறோம். ஒடியா பாத்தியா அண்ணன் எப்படி பிளான போட்டு உனக்கு பருத்தி பாலை வாங்கி கொடுத்தேனே. இதுதான்டா கருவாயங்கிறது, எடுத்து குடி நல்லா. ஐயோ போன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. யாராவது எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துருவோம். அந்த தடியை கண்ணில் படவே கூடாது. நம்ம சீக்கிரம் இதெல்லாம் குடிச்சு விட்டு இந்த வண்டியோட தூக்கி விட்டு ஓடி போடுவோம். என்ன நல்லா குடியே. அட என்ன அந்த கருவாயம் பைய வாய்ஸ் கேக்குது? அவனே தான் அட இந்த குட்டி கருவாயம் பையனை உட்காந்து குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கானா? ஓகோ என்னை என்கிட்ட அனுப்பிச்சு விட்டு 2 பேரும் இதுக்கு தான் பிளான் பண்ணிக்கலாம். அட பாவி சண்டாளைங்களா, எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்கிறாருங்க. நானும் நம்பி போட்டேன் பாத்தியா. அப்பவே நினைச்சேன் போலீஸ் எப்படா குள்ளமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அட பாவி பையில, போலீஸ்னு என் நம்ப வச்சு என்னோட பருத்தி போல பூரா குடிச்சு விட்டீங்களேடா. என்னைக்காவது நல்லா கடை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா இந்த வம்பு வேற வந்துகிட்டே இருக்குது. உங்க 2 பேர்த்தையும் இன்னைக்கு அடிச்சு துவைச்சாதான் சரியா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.